வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த அலச போறோம். பணத்தை, குறிப்பா செல்வத்தையும் பேராசையையும் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தையே முற்றிலுமாக புரட்டி போடும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இத நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. ஆனா தங்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வித பயத்தோடையும் பதற்றத்தோடையும் வாழ்வாங்க. பேங்க் பேலன்ஸ் நிறைஞ்சு வழிஞ்சாலும் தனக்காக ஒரு சின்ன செலவு செய்ய கூட பலமுறை யோசிப்பாங்க. ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? என்னவா இருக்கும் காரணம்? இந்த விசித்திரமான உளவியல் நிலையத்தான் நம்ம பழங்கால தமிழ் இலக்கியங்கள் ஈயாமை அப்படின்னு மிக துல்லியமா சொல்லுது. ஈயாமைனா ஏதோ பணத்தை மிச்சப்படுத்துற வெறும் சிக்கனம் கிடையாதுங்க. அது செல்வத்தை யாருக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காம அப்படியே பதுக்கி வைக்கிற ஒரு மோசமான அழிவை தரக்கூடிய மனநிலை. இந்த ஆழமான தத்துவத்தை நம்ம எங்கிருந்து எடுக்க போறோம் தெரியுமா? புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய நீதி களஞ்சியம் அப்படிங்கிற அற்புதமான நூல்ல இருந்துதான். பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த பாடல்கள் இன்றைய நம்மோட பணப்பிரச்சனைக்கும் நிதி மேலாண்மைக்கும் எவ்வளவு கச்சிதமா பொருந்தி போகுதுன்னு பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்ததா நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு பொருள் எனக்கு சொந்தம் அப்படின்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அந்த அடிப்படை எண்ணத்தையே இது சுக்குநூறா உடைக்க போகுது பாருங்க. நீதி களஞ்சியத்தோட 750வது பாடல்ல ஒரு கருமையோட மனநிலைய ஆசிரியர் ரொம்ப அட்டகாசமான நகைச்சுவையோட சொல்றார். ஒரு முட்டாள் தன்னோட செல்வத்தை பார்த்து எப்ப பாரு இது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானாம். ஆனா அதை ஒருபோதும் தான் அனுபவிக்கவோ செலவு செய்யவோ மாட்டானாம். அதாவது என்னதென தென்றிருக்கும் ஏழேன்னு தொடங்குற அந்த பாடல் இந்த கருமையை பார்த்து சிரிக்கிறது. தன்னோட சொந்த பணத்துக்கே அவன் ஒரு அந்நியன் மாதிரி நடந்துக்கிட்டா, அதாவது யாருக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காம இருந்தா உண்மையிலே அந்த பணம் அவனுக்கு சொந்தமே கிடையாது அப்படிங்கறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்து. சோ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நீங்க பயன்படுத்தாத செல்வம் உங்களுக்கு சொந்தமானதே கிடையாது. செலவு செய்யப்படாத செல்வம் யாருக்குமே சொந்தமில்ல. அப்படி பார்த்தா அந்த பணம் வெறும் எண்கள் மட்டும்தாங்க, அது ஒரு மாயை. சரி, அடுத்து இந்த பணத்தை இப்படி யாருக்கும் பயன்படாம பதுக்கி வைப்பது எப்படி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சுமையா மாறுது அப்படிங்கறத பாப்போம். இது நிஜமாவே ஒரு கடுமையான உளவியல் போராட்டம்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துல பாடல் 751 இன்னும் ஒரு படி மேல போகுது. அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஏழையோட வாழ்க்கையையும் பெரும் செல்வம் வச்சிருக்கிற ஒரு கருமையோட வாழ்க்கையும் இது நேரடியாக ஒப்பிட்டு பாக்குது. இந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஏழைக்கு தன்கிட்ட பணம் இல்லையேங்கிற அந்த ஒரே ஒரு கவலை மட்டும்தான். ஆனா ஒரு கருமி தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை காக்கவும் அதை பொதிச்சு வைக்கவும் அதை எங்க இழந்துடுவோமோன்னு பயப்படவும் செஞ்சு தன்னைத்தானே தினம் தினம் சித்திரவதை செஞ்சுக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனுக்கு நிம்மதியான தூக்கம் கூட வராதுல்ல. உண்மையிலேயே தன்கிட்ட பணம் இல்லாம கஷ்டப்படுறத விட அந்த பணத்தை யாருக்கும் கொடுக்காம பதுக்கி வைக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு பல மடங்கு அதிக துன்பத்தை தருதுன்னு இந்த நூல் ரொம்ப தெளிவா நிரூபிக்கிறது. ஒரு கருமையோட வாழ்க்கைங்கிறது அவனுக்கு அவனே உருவாக்கிக்கிட்ட ஒரு தங்க சிறைச்சாலை மாதிரிதான். இந்த ஆழமான தத்துவங்களை நாம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஆசிரியர் இயற்கையிலிருந்து சில அற்புதமான உதாரணங்களை கொடுக்கிறார். இயற்கையை கவனிச்சாலே நம்ம மனிதர்களோட குணங்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த வகையில மனிதர்கள் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாடல் 753 வெவ்வேறு வகையான பசுமாடுகளோட ஒப்பிட்டு சொல்லுது. இது கேட்பதற்கு ரொம்ப எளிமையான ஆனா மிக ஆழமான ஒரு உதாரணம். ஒரு நல்ல பசுமாடு கன்று பார்த்த உடனே இப்படி சந்தோஷமா பால சுரக்குமோ அதே போல நல்லவர்கள் தானாகவே மனம் உவந்து உதவி செய்வாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில முரட்டு மாடுகளை கயிற்றால கட்டி கஷ்டப்படுத்தி பால் கறக்கிற மாதிரி சில பேர் வற்புறுத்தனா மட்டுமே தொந்தரவு செஞ்சா மட்டுமே செல்வத்தை கொடுப்பாங்க. அப்படிங்கிற வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது. அதே போல பாடல் 755 இருந்து நமக்கு இன்னொரு மறக்க முடியாத மெசேஜ் கிடைக்குது. நாம இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு என்ன விட்டுட்டு போறோம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பயன்படுறோம்னு இது நம்மை கேள்வி கேக்குது. நாம நிழலும் சுவையான பழங்களும் தரக்கூடிய ஒரு நல்ல மரமா இருக்க போறோமா, இல்ல யாருக்கும் எந்த பயனும் தராம மத்தவங்க அந்த பழங்களை எரிக்கிறதையும் தடுக்கிற ஒரு முள்செடியா இருக்க போறோமா? நல்லவர்கள் கனி தரும் மரத்தை போன்றவங்க, எந்த பயனுமற்ற கருமிகள் முள்செடியை போன்றவங்க. என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒப்பீடு பாருங்க. இப்போ நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோம். ஒரு கருமி செய்யற குற்றங்கள்லயே மிக கொடூரமான பாவம் எதுன்னு பார்க்க போறோம். இத கேட்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்,
என்னோட சொந்த படத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்றதை விட வேற என்ன பெரிய தப்பு இருக்க முடியும்? அது அவனோட காசுதானே, அதுல என்ன தப்புன்னு தோணலாம் இல்லையா? அதுக்கான விட ஆத்திசூடியோட அடிப்படை விதிய குறிப்பிடுற பாடல் 761ல தெளிவா இருக்கு. ஒரு மனிதனோட சமூக கடமை என்ன, அது எப்படி ஒரு கருமியோட செயலோடு முரண்படுதுன்னு இந்த பாடல் விளக்குது. ஆத்திச்சுடியில வர்ற அந்த ஈவது விலக்கீல் அப்படிங்கிற புகழ்பெற்ற வரியை இங்க நம்ம கட்டாயம் நினைவு கூறணும். அதாவது மத்தவங்க கொடுக்கறத தடுக்காத அப்படிங்கறதா இதோட அர்த்தம். ஒருத்தர் தானா முன்வண்டு தர்மம் செய்யும்போது அதை தடுக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடூரம்னு இந்த பாடல் சொல்லுது. உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை நீங்க யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது ஒரு முட்டாள்தனம், அது ஓகே. ஆனா இந்த உலகத்துல மத்தவங்கள செய்யற தர்மத்தையும் பாயும் கருணையும் தடுத்து நிறுத்துறது என்னைக்குமே மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றம். இது சமூகத்தோட நன்மையையே அடியோடு அழிக்கிற ஒரு செயல். நாம இப்போ இந்த சுவாரஸ்யமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பழமையான பாடல்கள் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றைய நவீன உலகத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கறத இப்போ நம்மால ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்போ உண்மையான செல்வமா மாறுது தெரியுமா? அந்த பணம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் போது மட்டும்தாங்க. மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை தரவும் சமூகத்தை ஆதரிக்கவும் பயன்படும் போது மட்டுமே அந்த பணம் உண்மையான செல்வமா உருவெடுக்குது. அது வரைக்கும் அது வெறும் பேப்பர் தான். சோ இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். நீங்க உங்க செல்வத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது உங்க செல்வம் உங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கா? பணத்துடனான உங்க உறவுல உண்மையிலேயே யார் எஜமான், நீங்களா இல்ல பணமா? யோசிச்சு போருங்க. மீண்டும் ஒரு அருமையான தேடலோடு சந்திப்போம்.